வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாதம். என்னென்னு கேட்டீங்கன்னா வெண்டைக்காய் சாதம். நிறைய பேர் பார்த்துருப்பேன், சாப்பிட்ருப்பேலாக இருக்கும். இது என்னுடைய ஸ்டைலில் நான் வெண்டைக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ இது ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய். அதாவது இது நம்ம காய்க்கு வெட்டுற மாதிரியும் இல்லாத, குழம்புக்கு வெட்டுற மாதிரியும் இல்லாமல் நடுப்புற இந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உருவமே இல்லாமல் போய்டும் ரொம்ப வதங்கிடுத்துனா. அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லா தெரியும். இது நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் ஆர் கடலை எண்ணெய் எது வேணால் விட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம். இதில் ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு இதில் போட்டுடலாம். இது நல்லா பொரிச்சு எடுத்துன்னு நம்ம. ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடலாம். இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் தேவையான உப்பு கொஞ்சமாக போடலாம். இது கொஞ்சம் அடுப்பை பெருசாகவே வச்சுக்கோங்க. யூஸ்வலி நான் அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த இதுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுன்னு இதை பொரிச்சு எடுத்துருங்கோ. இதில் இருக்கிற இந்த வழவழப்பு இல்லாத இருக்கணும் சாதத்துக்குன்றதே. இது நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கு தான் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ இது ரோஸ்ட் ஆன வெண்டைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், நிலக்கடலை 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. கடலை எல்லாம் நல்லா கலர் மாதிரி இதாகட்டும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாத்த மத்தியானம் தரக்கடிச்சே நல்லா கும்முன்னு வாசனையாக இருக்கும். வெண்டைக்காய் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இதுதான். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறவாள் உங்களுடைய சௌகரியம் அது. நான் இன்றைக்கி வெறும் வெங்காயம் மட்டும்தான் போடுறேன். இதில் ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, சின்ன வெங்காயம் தான் இது. கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் காரப்பொடி போடுறேன். நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணலாம். ஃபியூ மினிட்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வறுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எல்லாமே சேர்த்து நல்லா இது பண்ணுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ரைஸ் இதில் ஆட் பண்ணலாம். இது பாஸ்மதி ரைஸில் நீங்கள் பண்ணிக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம். அடுப்பை அணைச்சிட்றேன். ரைஸ்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஜோரான வெண்டைக்காய் சாதம் ரெடி. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மத்தியானம் டிஃபன் பாக்ஸுக்கு. ஸோ இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற இந்த ரைஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா பஜ்ஜி மிளகா ரைஸ். பஜ்ஜி மிளகான்னு கடையில் எல்லாமே கரிகாய் கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, நம்ம பஜ்ஜி கூட போடுவோமே, அந்த மிளகாவை நல்லா உள்ளே இருக்கிற விரையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த விதை தான் ரொம்ப காரமாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம், நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இதுக்கு மரட்டில் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
நிலக்கடலை போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இதெல்லாம். இதோட கூட வரமிளகா போடுறேன்னா உங்கள் சௌகரியம். நான் வெறும் மிளகா அப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 4 பெப்பரும் போடுங்க இதில். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். கொஞ்சம் உங்களுக்கு இது பச்சைக்கடலை. நீங்கள் வறுத்த கடலையாக எடுத்துக்கிறேன்னா அது சீக்கிரம் ஆகிடும். பச்சைக்கடலைங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் இது பண்ணணும் நம்ம. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த கடலையோட இதில் நிறம் மாறி இருக்கு பாருங்க. வறுப்பட்டு அதுதான் படக் படக்குன்னு வெடிக்கிறதே கடலை தான். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தேங்காய் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துட்டுருக்கும். இது டிஃபன் பாக்ஸ் தேங்காய் போடுறதுனால கெட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதுக்கு தான் தேங்காயை தனியாக அந்த மாதிரி வறுக்கிறோம். நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் வறுத்துருங்கோ. இது கொஞ்சம் ஆறினப்புறம் இந்த மாதிரி நிலக்கடலை எது தேய்ச்சேன்னா அந்த தோலி வந்துடும். அதை எடுத்துகிட்டு நம்ம பொடி பண்ணிடலாம். ஸோ இதுவும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுது. கொஞ்சம் ஆறினப்புறமா எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து போட்டு பொடியாக பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு நம்ம சாத்தில் கலக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் சௌகரியம். கடலெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் எது வேணால் விட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் நிலக்கடலை போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்களுடைய சௌகரியம். அதில் தான் பவுட்ரு பண்ணியிருக்கோமே, எங்களுக்கு வெளியில் வேண்டாம் வெறும் கடலைப்பருப்பு போகிறோன்னா வெளியிலேயே நீங்கள் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, இந்த பஜ்ஜி மிளகாயை இதில் ஆட் பண்ணுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் காய்க்கு வேணுங்கிற உப்பு. இப்போ இந்த மிளகா சாதத்துக்கு வந்து புளிப்பு டென்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறவா வந்து ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் புளி எடுத்து இத்தினோண்டு 2 ஸ்பூன் தான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. இதை இதில் விட்டுடுறேன். நிறைய வேண்டாம், ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டு அதை கரைச்சி வச்சுக்கோங்க போதும். ஒரே ஒரு இதில் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். மூடி போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். என்ன நல்லா வதங்கியிருக்குது. 2 நிமிஷம் திறந்து வச்சு வதக்கலாம். இது வந்து வெல்லத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பு, திதிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து ஒரு இதுவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது பொடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடுறேன். ரைஸ் இதில் ஆட் பண்ணலாம். ரைஸ்க்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஒரே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டுக்கோங்க. என் பொண்ணு கேட்டுகிட்டே இருக்காது, என்னம்மா அது டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாமோ இருக்குதுல்ல அப்படின்னு. ஸோ இது நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இது நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ நல்ல ஜோரான பஜ்ஜி மிளகாய் சாதம் ரெடி ஆகிடுது. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ டிஃபன் பாக்ஸ்க்கு இதுவும் ரெடி ஆகிடுது. இதில் இருக்கிற இந்த கரம் மசாலா வாசனை போகல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே கரம் மசாலா அப்படி போட்டுக்கிறேன்லாம் போட்டுக்கோங்க. பட் அந்த படி சோம்பில் இருக்கிற வாசனையே போகும் என்ன கேட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.